எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க குரு வந்துருச்சு, ஆகா வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா குருனால சில ராசிகளுக்கு பாதிப்பு இருக்கு. எந்தெந்த ராசிகள் சமயம் குருனால பாதிக்கப்படும்? முதல்ல கடகம், விருச்சிகம், மீனம். குரு அப்படின்னாவே ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், தோல்வி. பெண்களாலே குரு பிரச்சனை வரல சார், வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் எதுல அடிபட்டார்கள் அப்படின்னா குழந்தைகளுடைய விஷயம், இடம், பூமி. குடும்ப ரீதியில் எதுவும் பிரச்சனை வந்துருக்குமா? இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு பரிகாரம் சார். வியாழக்கிழமைகள்ல தொடர்ச்சியா ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்ல சாமி. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாய் செந்தில் வணக்கம். சாமி, எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க குரு வந்துருச்சு, இல்ல குரு பார்த்துருச்சு, ஆகா வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா குருனால சில ராசிகளுக்கு பாதிப்பு இருக்கு. எந்தெந்த ராசிகள் சமயம் குருனால பாதிக்கப்படுது? முதல்ல கடகம். கடகம், அங்கதான் குரு உச்சம். இப்போ அவர் மிதுனத்துல தானே இருக்கிறாரு. ஜூன் மாசம் 5 வரைக்கும் அங்கதான் இருக்கிறாரு. இப்போ கடகத்துக்கு 12ஆம் இடமா போயிடுச்சு. ஆமா. விருச்சிகம் அஷ்டம குரு, மீனம் ராசியாதிபதியே 4ஆம் வீட்டில் போய் அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம். இப்ப இதுல முதல் தரமான பாதிப்பு அப்படிங்கிறது இந்த 3 ராசிகள்லயுமே இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துக்கு. அதாவது இப்ப கடகத்துல ஆயில்யம், இப்ப கடகத்துல பூசம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னா பூசம் ஆனது மோசம், அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. டோட்டல் டேமேஜ் ஆன நட்சத்திரங்கள்ல பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3த்தையுமே நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ கரண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஏன் அப்படின்னா இப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. உங்களுக்கு 26வது நட்சத்திரமா வரக்கூடியது புனர்பூசம். இந்த பக்கம் கேட்டைக்கு 17வது நட்சத்திரமா வரக்கூடியது புனர்பூசம். இந்த பக்கம் ரேவதிக்கு 8வது நட்சத்திரமா வரக்கூடியது புனர்பூசம். இப்போ மிதுனமனையில் குரு புனர்பூசத்தில் வக்கரத்தில் இருக்கிறார். இது 10th மார்ச் வரைக்கும். 10th மார்ச் அவர் வக்கர நிவர்த்தியாகி இந்த ரெட்ராகிரஷனை விட்டு ஸ்ட்ரெயிட் மோஷனுக்கு ஜூன் மாதம் 5 தேதி வரை அவர் புனர்பூசத்துல தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு அவர் உச்சமடைய போகிறார். அது வரைக்குமே பொதுவாகவே கடகராசிக்கு இந்த குரு முடக்கம் தான். 12ஆம் இடம்ங்கிறது நீங்கள் முதலீடு செய்து கடல்ல போட்ட பெருங்காயம் எங்க போச்சுன்னு தெரியாது, திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் அதிகமான பிரச்சனைகளை ரொம்பவும் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், இந்த பக்கம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். பேரு யுவராஜ். யுவராஜ்னாவே நீங்க அதுக்கு மேல பேரு நட்சத்திர ராசிகள்லாம் கேட்கவே வேணாம். அது கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசின்னு பேரை சொன்னாலே நம்ம சொல்லிடலாம். அப்போ அவர் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னாரு. என்ன விஷயம்னு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கரன்சியில போய் இன்வெஸ்ட் பண்றோம், வெள்ளைக்காரங்க அங்கே உட்காந்து இருக்கிறாங்க அப்படின்னாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வெள்ளைக்காரன்ட்டெல்லாம் நம்ம மிதி வாங்கி தாண்டா பழக்கம். இப்போ நம்மளையெல்லாம் கூப்பிட்டு சரிசமமா உட்கார வச்சு பேசி நமக்கு டீ, காஃபி, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இல்லை ஃப்ரூட்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா நீ யோசிச்சுக்கோ. கொடுக்க போகிற பணத்துக்கு ரெசிப்ட் இருக்கான்னா கிடையாது, இல்லை அதுக்கு அட்ரஸ் இருக்கான்னா கிடையாது. ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீ பணத்தை கட்டுற? ஆஃபீஸில் போய் பணம் கட்டி ரெசிப்ட் வாங்கலாம் இல்லையா? சொல்றது புரியுதா? ஆமா. ஸோ அதுவும் ஏன் கேஷா கட்டுற, அக்கௌண்ட்ல கட்டலாம்ல? அதுவும் இல்லை. ஸோ நீ கட்டும் போதே யோசிச்சு கட்டு. ஏன்னா உன் மனைவியோடைய நகை, உன் குழந்தையோடைய படிப்புக்கு வச்சிருக்கிற அமௌண்ட்டு, உன் வீடு கட்டுறதுக்கு நீ வச்சிருக்கிற அமௌண்ட்டு, இல்லை வாகனம் வாங்குறதுக்கு நீ வச்சிருக்கிற அமௌண்ட்டை ஒரு பேராசையை எதிர்பார்த்து நீ போய் கட்டுற. அப்போ என்ன ஆகுது, அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த வெள்ளைக்காரங்கன்னா, இங்க இவங்க கடன் வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது அங்க ஒரு குரூப் தனியா ரூம் போட்டு கடன் கொடுப்பது போல் கொடுத்து எப்படி நம்மை கவுப்பதுன்னு யோசிச்சு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
என்ன பண்றாங்க, ஒரு 50 பேருக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஒரு 50 லட்சம் பரிசு, 20 லட்சம் பரிசு, எல்லாரும் அவருக்கு கைத்தட்டுங்க, ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுங்க, காரை கொடுக்கறது, நான் காரை கொடுக்குறோம், நாளைக்கு நீங்களும் அந்த ஒரு வெற்றியாளர்னு சொல்லி அழகா ஒரு சின்ன பிஸ்கெட்டை போட்டு ஒரு சின்ன ஒரு மீனையோ ஒரு புழுவையோ போட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தை அப்படியே அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரும் வேலை செய்யறதில்லை, அந்த ஆளும் லைன்ல வர்றதில்லை. இந்த மாதிரி இவர்கள் நன்றாக ஏமாற்றப்பட்டார்கள். அதுவும் எப்படின்னா, இவர்கள் கூட இருந்த நபரே இவர்களை தூண்டி விட்டார்கள். இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எதில் நம்ம போய் முதலீடு பண்ணுறோம், புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுறோம், வெளியூரில் போய் பண்ணுறோம், இந்த ஸ்கீமில் நம்ம 4 பேரை பிடிச்சி கொடுக்கணும், அவங்க 4 பேரை பிடிச்சி கொடுக்கணும், அவங்க 4 பேரை பிடிச்சி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குரு அப்படின்னாவே ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், தோல்வி, அவமானம், லாஸ். பெண்களாலே குரு பிரச்சனை வரல சார்? வரும். இதனால குரு காரகத்துவம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்களுக்கு உண்டான வெளிநாட்டு பயணம், அதற்குண்டான கல்வி, அதுக்காக கடன் வாங்குவது, கடன் வாங்கி முடித்ததுக்கு பிறகு கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த கல்வியானது அங்கீகரிக்கப்படாது. போன வேகத்தில் திரும்பவும் அதே பழைய விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெளிநாட்டு கல்வி, அதற்கப்புறம் அது அங்கீகரிக்கப்படுகிறது. கேட்டால் அங்கே விசா வரலங்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு நீங்கள் ஊருக்கு போகணுங்கிறாங்க. அது வரைக்கும் பிசா கார்னர்லேயும் மெக்டொனால்ட்லேயும் போய் சாப்பிட்டு போட்டதை க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வெளியில யாரும் சொல்லிக் கொள்வதில்லை. இதுதான் நடைமுறையில் நடக்கிறது. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை காலாவதி அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் வெள்ளைக்காரர்கள் இன்னமும் நம்மை ஸ்லேவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால கூடுதல் கவனம். ஃபினான்ஷியலா அவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் ஏமாறக்கூடாது. அதுக்கு பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வச்சு 1 ரூபா 1.5 ரூபா வட்டி வந்தாலும் பணம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பது, பயணிப்பது தான் புத்திசாலித்தனம். குறிப்பா ஆயில்ய நட்சத்திரம், இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல விருச்சிகமும் நிறைய அடிபட்டாங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் எதுல அடிபட்டார்கள் அப்படின்னா, குழந்தைகளுடைய விஷயம், இடம், பூமி, வாகனங்கள், வியாபாரம், இதுல எல்லாம் ரொம்ப அடிபட்டார்கள். மீனராசி குறிப்பா ரேவதி நட்சத்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட்டை பிளட்ஜ் பண்ணி கடனை வாங்கி கொண்டு போய் பேராசைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்வது, பிறகு அது ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் வெளியில சொல்ல முடியறதில்லை. இந்த பக்கம் கடனை அடைக்கலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போய்விடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இன்னைக்குமே நிறைய இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது என்னன்னா, நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றோம், பணத்தை வைத்து பணம் பண்ணுபவன் தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி ஏமாந்தவங்க நிறைய பேர் உண்டு. இதுல என்னன்னா, இவங்க கூட இருந்த நபர்களுமே நிறைய நபர்கள் தவறாக இவர்களை வழி நடத்தி இருக்கிறார்கள். இதுல நிறைய விஷயங்களை கொண்டு போய் லீகலா நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கொடுத்த பணம் அக்கௌண்ட்ல இல்லாத ரூபத்தில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க கிடைக்கணுமே. அவங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரும் இல்லை, ஆப்பும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? ஆப்ல ஆப்பு வச்சுட்டு தான் போயிருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கூடுதல் கவனம் எப்போ வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கோச்சார குரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாப்பு கொள்ளணும். இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கு குரு பார்வை வந்துடும், மீனத்துக்கு குரு பார்வை வந்துடும், கடகத்துக்கு குரு ராசியில் உச்சமாகும். இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஹம்ச யோகம் அப்படிங்கிற அமைப்பு. ரொம்ப பாதிக்கப்பட்டது கடகமும் மீனமும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, மீனத்துக்கு 7.5 சனியுடைய தொடக்கம், கடகத்துக்கு அஷ்டம சனி, இப்போ அஷ்டமராகோ, விருச்சிகத்துக்கு இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி. இப்போ நான் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஐசியூ கண்டிஷன் தான் நிறைய பேருக்கு.
ஆனால் அதனை அவர்கள் வெளியே காண்பித்து கொள்வதில்லை. ஏன்னா அதை காமிச்சிட்டாங்கன்னா நடக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச பிஸ்னஸும் நடக்காது. இப்போ இவங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்றவங்களோ இவங்கள்ட்ட வியாபாரம் கொடுக்கிறவர்களோ கொடுக்க மாட்டார்கள். அதனால அந்த கஷ்டத்தை காண்பிக்காமல் ஒரு வெளித்தோற்றத்துக்கு சந்தோஷமாக இருப்பது போல் காண்பித்துக் கொள்கிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா நிச்சயமா நீங்க சொன்னதெல்லாம் பொருளாதார ரீதியா சொல்லிட்டீங்க. இப்ப குடும்ப ரீதியில எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா? குடும்ப ரீதியா பார்த்தோம்னா மீனத்தை பொறுத்தவரை கணவனா மனைவியா அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அடகு வச்சது, நீ ஏன் அம்மா டாக்குமெண்ட்டை நீ போய் அடகு வச்சுட்ட, ஏன் தம்பி டாக்குமெண்ட்டை நீ போய் அடகு வச்சுட்ட, இப்போ ஏன் தம்பிக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, உங்கள் அண்ணன் வந்து என்னைய நெருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தையுடைய கணவர், இப்போ வந்து உன் பையனுக்காக உன் பொண்ணுக்காக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தீங்க, அப்புறம் நீங்களே கொண்டு போய் அதை அடமானத்தில் வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கப்படாத கேள்விகள் நிறைய இவர்கள் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குடும்பத்துல சுத்தமா நிம்மதி இல்லை. குறிப்பா இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகும் பொழுதுதான் இந்த யோசனைகள் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் கடகராசிக்காரர்கள் சுத்தமா நிம்மதி இழந்து விட்டார்கள். சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தாங்க. ஆனா இந்த பக்கம் குரு 12ஆம் வீட்டுல வந்து முடக்கத்தை கொடுத்துருச்சு. இருந்தாலும் எங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நிறைய பனிஷ்மெண்ட்டுங்கிற ஸ்டேஜ் வரல. விருச்சிக ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் குழந்தைகளால் அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல நிம்மதி இல்லை. ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ என்னன்னா சமாதானம் ஏற்படலை. குழந்தைகளுக்காக இவர்கள் பண்ணின செலவு அந்த குழந்தைகளை சென்றடையவில்லை. ஆனால் வாங்கின கடன் மட்டும் மிச்சம் இருக்கிறது. தொழில் போட்டி, தொழில் பொறாமை, இதனால கூட வந்து குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஓடிட்டு. நிச்சயமா நிச்சயமா இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு பரிகாரம் சார். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாழக்கிழமைகளில் தொடர்ச்சியாக குரு வழிபாடு நீங்கள் செய்கிறது. இப்போ குருவுக்கு உண்டான ப்ரிஷியஸ் ஐட்டம்னா கோல்டு, அதை நீங்கள் தானமாக கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ குருவுக்கு உண்டான மஞ்சள் கலர் வஸ்திரம், இதை வந்து நீங்கள் முருகன் கோயில்லையோ இல்லைன்னா வந்து நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியோடைய கோயிலில், இந்த மாதிரி இடங்களில் கொண்டக்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள், குரு குறி காட்டக்கூடிய இனிப்பு, இதை வந்து பிரசாதமாக செஞ்சு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து தானம் கொடுக்கறது. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு, புக்ஸு, ஸ்கூல் பேகு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கறது. ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார வசதிகள் நன்றாக இருந்தால் இந்த புத்திர பாக்கியத்துக்கான மருத்துவ செலவு, யாராவது உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு அந்த செலவை நீங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை நல்லா கவசம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிரச்சனையோடைய வீரியம் யாருக்கு வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த லக்னங்களுக்கு அதிகம். மிச்ச லக்னங்களுக்கு இந்த பிரச்சனையோடைய வீரியம் வந்து குறைவு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே மிதுன ராசியில் ஒருவேளை சனிங்கிற கிரகமோ சுக்கிரன் அப்படிங்கிற கிரகமோ இருந்தால் அப்போ குரு அந்த இடத்தில் இணையும் பொழுது இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதை மட்டும் நீங்க சொல்றது ஜனனகால ஜாதகத்துல அதையும் மிதுனத்துல போய் குரு சுக்கிரனும் சனி இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அந்த இணைவுங்கிறது பிரச்சனையுடைய தாக்கத்தை கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்தும். இது வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் கடகராசியை பொறுத்தவரை 12ஆம் இடம், 12ஆம் இடத்தில் கால் வீக்கம் சிலருக்கு வந்து இந்த ஒரு சில நோய்கள்னால வரும். கவனிச்சிருக்கிறீங்களா? நீர் கட்டி நீர் அந்த மாதிரி. இது விருச்சிகம் இருந்தா வயிறு, அடி வயிறு, அதில் வந்து கொழுப்பு ஜாஸ்தி ஆகுது. அப்போ அது என்ன ஆகும்? டயபெட்டிக்கு இல்லைன்னா வந்து அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை வரிசையாக கொண்டு வரும். இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ராசி எடுத்துக்குவோம். மீன ராசியாக இருந்ததுன்னா 4ஆம் இடம் குறி காட்டக்கூடிய மார்பு பகுதி,
இந்த பகுதிகளில் வயதை அனுசரித்து உடல் உபாதைகள் வராமல் நீங்கள் அதுக்கு என்ன தற்காப்பு முடிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த 3 ராசிக்குமே செவ்வாய் வந்து யோகாதிபதியாக வரும். பவளம் அணிந்து கொள்ளலாம். நல்ல பவளத்தை நீங்கள் மாலையாகவோ மோதிரமாகவோ அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு உங்களோட அந்த நோயினுடைய தன்மை குறையும். உடம்புல இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் ஜாஸ்தியாகும். ரெட்டு கலர் ஃபுட்டு, இப்போ இந்த மாதுளம்பழம், கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி பேரிச்சம்பழம், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது ஒத்துக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்பை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு, குறிப்பாக திருச்செந்தூர் வழிபாடு சஷ்டி திதிகளில், இல்லைன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பண்ணும் பொழுது வெகுவாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நிச்சயமா சாமி, நெஞ்சான நன்றிகள் சாமி. சுகமே சூழ்க. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.